வணக்கம். மறக்கா நினைவுகள், மலரும் நினைவுகள், மறக்காத நினைவுகள். 1993 நவம்பர் 18, இதே 18ஆம் நாள் நவம்பர் 18. அப்போது நான் குமரலிங்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பில் படித்துக் கொண்டிருந்தேன். பள்ளியிலிருந்து அழைத்துச் செல்லப்படுகின்ற கட்டுரை போட்டிகளில் பங்கேற்று வருவேன். பேச்சு போட்டிகளில் பங்கேற்க மாட்டேன். பேசுவதென்றால் அப்போது அச்சம். ஆனால் என்னுடன் படித்த வேறு தோழர் தோழியர்கள் பேச்சு போட்டிகளில் பங்கேற்பார்கள். நிகழ்வு நாளன்று, அதாவது 18/11/1993 நிகழ்வு நாளன்று உடுமலைப்பேட்டை தலித் சாலையில் உள்ள கூட்டுறவு வைப்பகத்தில், அதாவது அர்பன் பேங்க் கூட்டுறவு வைப்பகத்தில் பொள்ளாச்சி சரகம் சார்பில் 40வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா போட்டிகள் நடைபெற்றன. நலிவுற்ற மக்களின் விடிவெள்ளி கூட்டுறவு என்பது கட்டுரையின் தலைப்பு. எனக்கு இன்னும் நன்றாக நினைவில் உள்ளது. நலிவுற்ற மக்களின் விடிவெள்ளி கூட்டுறவு என்பது கட்டுரையின் தலைப்பு. அதில் பங்கேற்பதற்காக ஒரு கிழமையாக எண்ணிக்கொண்டிருந்தாலும் போட்டிக்கு முந்தைய நாள் நூலகம் சென்று கூட்டுறவு தொடர்பான புத்தகங்களை தேடி படித்து குறிப்பு எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்து கட்டுரை அணியம் செய்து பிறகு அதனை மனப்பாடம் செய்தேன். போட்டி அன்று காலை 8:10 எங்கள் ஊரான கொழுமத்தில் 9B பேருந்தில் ஏறினேன். பிற போட்டிகளில் பங்கேற்ற தோழியர் தோழர் மீதி பேர் குமரலிங்கம், சாமராயப்பட்டி ஆகிய ஊர்களிலிருந்து அதே பேருந்தில் ஏறி என்னுடன் வந்தனர். 9 மணிக்கு உடுமலை சென்றோம். கொஞ்ச நேரம் கழித்து அன்றைய எங்கள் தமிழாசிரியர் திரு சஞ்சீவி அவர்கள் 9:15 பேருந்து நிலையம் வந்தார். பேருந்து நிலையத்திலிருந்து தலித் சாலையில் பசுபதி வீதியில் உள்ள கூட்டுறவு வைப்பகம் சென்றோம். முற்பகல் 11 மணி வரை போட்டிகள் தொடங்கவில்லை. இதனிடையே எங்கள் தமிழாசிரியர் எங்களை அங்கே விட்டுவிட்டு வெளியில் எங்கோ சென்று விட்டார். சிறிது நேரத்தில் கட்டுரை போட்டிக்கு பெயர்கள் கூப்பிட்டார்கள். அதில் என் பெயரை அழைக்கவில்லை. எனக்கு மாறாக வேறு பையன் நாகரத்தினம் என்று ஒருவரை அழைத்தனர். அவரும் எங்கள் பள்ளிதான். எனக்கு திக்கென்று ஆகிவிட்டது. ஒரு பள்ளிக்கு ஒரு போட்டிக்கு ஒருவரைத்தான் எடுத்துக்கொள்ள முடியும் என்று கூறிவிட்டனர். இதை அறியாமல் என்னையும் நாகரத்தினத்தையும் போட்டிக்கு அழைத்து வந்து விட்டார் எங்கள் தமிழாசிரியர். நான் செய்வதறியாது திகைத்து வெளியில் வந்து அந்த ஆசிரியரை அங்கும் இங்கும் தேடினேன். காணவில்லை.